Hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கும்பகோணம் கடப்பா குழம்பு தாங்க பார்க்க போறோம். இது ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ஊத்தாப்பம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது செய்யறதும் சுலபம். இதுக்கு தேவையான பொருட்களும் கம்மி தான். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா 50 பாசிப்பருப்பு எடுத்து குக்கரில் போட்டு வேக வச்சு வச்சுக்கோங்க. நல்லா மசிச்சு வச்சுருங்க. குழஞ்சிருந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த குழம்புக்கு. அடுத்ததாக மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு, சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறமா பொரிகடலை 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறமா இந்த குழிக்கரண்டி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 1 போதும். ஒரு 3 கிராம்பு போதும். பட்டை இந்த அளவு எடுத்துக்கோங்க. பூண்டு இந்த முழு பல்லு பூண்டு போதும். அடுத்ததாக கசகசா 1/4 ஸ்பூன் போதுங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கேன் இந்த ஸ்பூனில். அப்புறமா பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கூட வேணும்னா இன்னும் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். வேறு காரம் எதுவும் நம்ம இதில் சேர்க்க போகிறதில்ல. அப்புறமா 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி மெல்லிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த குழம்புக்கு வெங்காயம் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்படி வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க மெல்லிசாக நீல வாக்கில். அப்புறமா கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைக்க வேண்டிய பொருளெல்லாம் பார்க்கலாம். சோம்பு, பொரிகடலை, தேங்காய், கசகசா, பச்சை மிளகா இதை தான் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல மிக்ஸி ஜாரில் கசகசா 1/4 ஸ்பூனு, தேங்காய், பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க, பூண்டு, பொரிகடலை, சோம்பு இவ்வளோதாங்க. இதெல்லாம் பையனாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் வரைக்கணும், இதோடு சேர்க்கக்கூடாது. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கோங்க. இப்போ பட்டையும் கிராம்பு, ஏலக்காய் ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஏலக்காய் வெடிக்கும், தள்ளி நின்று போடுங்க. இல்லைன்னா கையில் பிச்சு கூட போடுங்க. வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். அளவும் அதே அளவு தான் சொல்லியிருக்கேன். இது 4 பேருக்கு வேணும்னா இதே அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, பாதி வதங்கினா போதும். இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் மஞ்சத்தூள். இதோட இப்போ வேக வச்ச பாசிப்பருப்பு நல்லா மசிச்சு விட்ருங்க. மசிச்சு விட்டு அப்புறமேட்டு ஊற்றுங்க. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய், கசகசா, சோம்பு, பொரிகடலை இதை ஊற்றிடலாம். அதோட சேர்த்து பச்சை மிளகாயும் அரைச்சிட்டேன். உங்களுக்கு காரம் எப்படி வேணும்னு பார்த்துட்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் காரம் கொஞ்சம் கூட வேணுங்கிறதுனால பச்சை மிளகாய் கூட சேர்த்துருக்கேன். நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு பாதி உப்பு போடுங்க. ஏன்னா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எதுனாலும் நீங்கள் உப்பு போட்டிருப்பீங்க. அதனால் இதில் பார்த்துட்டு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. பச்சை மசாலா வாடையெல்லாம் போட்டும். கும்பகோணம் கடப்பா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலையை தூவிடலாம். அவ்வளோதான், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை தோசைக்கு நான் ஊற்றி சாப்பிட போகிறேன். உங்களுக்கு தோசை ஊற்றிட்டு இதை சாப்பிட்லாம் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், சுவையான சூப்பரான கும்பகோணம் கடப்பா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடியது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியும் கூட. மடமடன்னு செஞ்சிடலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.